ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாங்காயில் ஒரு ரெசிபி செய்யலாம். நான் வந்து இங்கே 2 மாங்காய் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து கொஞ்சம் பழமாக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் காயாக இருக்குது. ரெண்டுமே கழுவி துடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த மாங்காவை நம்ம தோல் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு ருப்பிட்டு நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு என்ன தேவைன்னாக்கா 2 மாங்காய், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சர்க்கரை, உப்பு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் நம்ம இது தோல் எடுத்து மிக்சியில் போட்டுன்னு வந்துட்டு அப்புறம் எப்படி செய்யுது நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மாங்காய் தோல் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காய் மாங்காயில் கூட செய்யலாம், நம்ம பழ மாங்காயில் கூட செய்யலாம். ரொம்ப பழம் இல்லை, கொஞ்சம் காய் வாட்டமாக கொஞ்சம் பழமாக அப்படி செய்யலாம். நம்ம இப்போது நான் இது மிக்சியில் போட்டு நான் பேஸ்ட் பண்ணி வந்துடுறேன். மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாங்காய் வந்து நான் தோல் எடுத்துகிட்டு நான் மிக்சியில் போட்டுன்னு வந்துடுறேன். பேஸ்ட்டாக போட்டுன்னு வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் மாங்காய் வந்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயை வச்சு கடாய் காஞ்சிடுச்சு. இந்த மாங்காய் பேஸ்ட்டு மாங்காய் பேஸ்ட் போட்டு நான் மீடியமில் வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மாங்காய். இது இப்போ வந்து நம்ம சர்க்கரை எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் காட்டுறது எப்படி ஆகுதுன்ட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மாங்காய் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு தட்டில் ஊற்றிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு தட்டில் ஊற்றுறது காட்டுறேன் நான் எப்படின்னு. ஒன்று நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கலாம். நம்ம வந்து இப்போ கீழே இறக்கணும். நம்ம இங்கே வந்து நான் ஒரு தட்டு வச்சு தட்டில் வந்து நெய் போட்டுருக்குறேன். நெய் ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக பண்ணிடலாம். அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற எல்லாமே தட்டில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு காட்டுறேன் நான் எல்லாமே போட்டு இப்போது கடாயிலிருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக நம்ம பண்ணி நம்ம ஒரு சுமார் ஒரு 2-3 ஹவர் நம்ம விட்டுடணும். இது ஆறட்டோன்னு 3 ஹவர் ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம் இது எப்படி ஆகுதுன்னு. இப்போ வந்து நம்ம மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக நல்லா ஆறிடுச்சு. நல்லா 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு மூடி வைக்கலாம், இல்லை பாட்டிலில் போட்டு மூடி வச்சுன்னு நம்ம சாப்பிட்லாம். சும்மாவே கூட சாப்பிட்லாம். சும்மா இருக்கும் போது காரம், புளிப்பு, தித்திப்பு, உப்பு இது 4மே சேர்ந்துருக்குது. இந்த மாதிரி மாங்காய் இருந்தால் நீங்களும் செய்து பாருங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.